லக்ஸரியஸ் வாட்ச்லாம் நான் இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி வாட்சஸ்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏய் காக்கா கம்முனுங்களே. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்றைக்கி இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண வாட்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் வேரும் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை காலேஜ் வேரும் எடுத்துக்கலாம், இல்லை ரெகுலர் வேறு டெய்லி வேர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி அஃபோர்டபுளான வாட்சஸ் தான் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாட்ச் வந்து இந்த டிஜிட்டல் வாட்ச் தான் நான் வாங்கினேன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 261 ருபீஸ்க்கு டிஜிட்டல் வாட்சான்றது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்கி பார்க்கலாம். ஏன்னா பார்க்க இமேஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது டைல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்ம போடும்போது கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தெரியும், பெருசாக தெரியும். இன்னும் பாருங்கள் சின்னதாக இருக்குது. இது போடும்போது இன்னும் இவ்வளோ அழகாக கிளாஸியாக தெரியுது பாருங்கள். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 261. ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி காட்டுச்சு. இங்கேயும் ஸ்டோன்ஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்டோன்ஸ் இருக்குது. பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது நல்லா இருக்குது, அழகாக கிளாஸாக இருக்குது, ப்ரீமியமாக தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. 261 ருபீஸ்ன்னு சொன்னால் நம்ப முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சரி இது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இட்ஸ் ஒர்க்கிங். தெரியுதா உங்களுக்கு? டைம் கரெக்டாக 7:08. ஒரு நிமிஷம். கரெக்டாக டைம் 7:03 இல்லை 7:08 காட்டுது. நான் ஒன்றும் செக் பண்ணலை நான். பட் ஸ்டில் பரவாயில்ல. ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக இருந்தால் கூட நமக்கு நல்லா தான். எப்பவுமே எல்லா வீட்லையும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் பிஃபோர் ஆகிப்போம்ல. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது, நிறைய பேர் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்போ நம்ம சீக்கிரமாக எழுந்து கிளம்புறதுக்காக அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம இருப்போம் நம்ம. ஸோ நல்லா இருக்குது, அழகாக இருக்கும். வேர் பண்ணி கட்ட எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல. ஓகே, எங்களால லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு? இது 2 ஸ்டிப்பை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அது இப்போ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு சார்ஜில் எதுவும் கொடுக்கல. சார்ஜில் அப்படின்னு தெரியல எனக்கு. நான் வேர் பண்ணி பார்க்குறேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது. டேப் பண்ணால் வந்து ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது, இல்லைன்னா அது வந்து ஆஃபில் தான் இருக்குது. தெரியுதா? நைஸ். ஒரு 261 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வேர் இல்லை காலேஜ் வேர் நம்ம அழகாக போடலாம்னு நினைக்கிறேன். தாளம் அழகாக இருக்கும். எனக்கு லக்ஸரியஸ் தான் போடணும் அப்படின்னா சாரி, லக்ஸரியஸ் வாட்ச்லாம் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி வாட்சஸ்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உடைக்கும், தாராளமாக உடைக்கும். நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லோ காஸ்ட்டில் எனக்கு லுக்காகவும் தெரியணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக. செகண்ட் வாட்ச்சு இது வந்து நம்ம நிறைய பேர் லேடிஸ் வந்து வேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரியான வாட்ச் தான் இது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து பிரேஸ்லெட் போட்ட மாதிரியும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். அண்ட் ஒரு வாட்ச் கட்டின ஃபீலும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வாட்ச் வேர் பண்ணுறவங்க, இல்லை எனக்கு நிறைய ஆக்சசரிஸ் போயிட பிடிக்காது, எனக்கு கையில் ரொம்ப சிம்பிளான பர்சன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போது அவங்களுக்கான வாட்ச் தான் இது. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது அப்படியே வெறுமனே விடாமல் கீழே பாருங்கள், அழகாக ஒரு முத்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரேஸ்லெட் ஃபினிஷிங் கொடுக்குதுன்றதுனால ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மேலேயும் ஹார்ட்டின், கீழே ஒரு ஹார்ட்டின் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. டைமிங்லாம் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் செட் பண்ணவே இல்லை சீரியஸ்லி. 7:10 கிட்ட ஆக போகுது. 7:10 தான் ஆகுது. 7:10 கிட்ட ஆகுது. ஸோ கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ஃபார்மலாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது, ஸ்டைலாகவும் இருக்குது. இது நீங்கள் வந்து நீங்கள் சேம் ஹைட்லையும் வைக்கலாம், இல்லைனா அன்ஈவன் ஹைட்லையும் வைக்கலாம். அதெல்லாம் ஸ்டைலாகவும் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஒரு ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அட் அ டைம் வந்து ஒரு கையில் ஒரு ஆக்சசரிஸ் வேர் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 225. 225க்கு தாராளமாக வாங்கலாம்.
நான் என்ன நினச்சேன், இதெல்லாம் வந்து இவ்வளோ காஸ்ட்டு லோவாக வாங்குறதுனால ஸோ கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகிருக்கும், எதாவது ஓடாமல் இருக்கும், இல்லைனா ஏதாவது குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும்னு நினச்சேன். பட் சீரியஸாக சொல்லணுன்னா தாராளமாக வாங்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. 225க்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் உங்களுக்கு வந்து நம்ம வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். எனக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் டயலில் இருக்க ஒரு வாட்ச் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஆக்சுவலாக இந்த கலர் நான் சூஸ் பண்ணவே இல்லை. நான் ரோஸ் கோல்ட் தான் சூஸ் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எனக்கு இந்த கலர் தான் வந்துருச்சு எனக்கு. எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, இந்த பிளாக்ல வந்து அது ஒயிட் ஸ்டோன் கொடுக்குறது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோன் இல்லாமல் இருந்திருக்கலாமோ, பட் ஸ்டோன் தான் லுக்காக தெரியுது. இந்த கலர் சூஸ் பண்ணி இந்த கலர் வந்தாலும் எனக்கு மேபி அது ஒரு பெரிய இதுவாக தெரியாது, நல்லா இருந்திருக்கும். நான் வேறு கலர் சூஸ் பண்ணி வேறு கலர் வந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது, நல்லா இருக்குது. டைமிங் கூட அழகாக காட்டுது பாருங்கள். எல்லாத்துலேயுமே டைம் செட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க போல். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 254. 254க்கு வாங்கலான்னா வாங்கலாம். நான் அதை வேர் பண்ணி காட்டுற முதல்ல எப்படின்னு பார்க்கலாம். பிளாக்ன்றது ரொம்ப பட்டையாக தெரியுதோ தெரியல. ஓகே, லாக் ஆகிடுச்சு. நல்லா தான் இருக்குது. ஒரு பசங்க வாட்ச் கட்சி நாட்டின மாதிரி இருக்கணும் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்களாம் தான் ரொம்ப பிளாக்ல காமனாக போயிடுவாங்க. தெரில, இதுவும் சில பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ என் கைக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. பசங்க வாட்ச் கட்டின மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் எல்லாமே கட்டுறாங்க இப்போது, பட் ஸ்டில் ஃபைன். இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஜீன் டிஷர்ட்டு அந்த மாதிரி வெஸ்டர்ன் வேரில் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வாட்ச் நான் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு காப்பர் கலர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலர். நான் பார்க்கும்போது எனக்கு அதனால் வாங்கினேன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 194. 194க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வாட்சை. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கலர் பாருங்கள், எவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது. இந்த கலர்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்கும் பாருங்கள் உள்ள டயலில், அந்த மாதிரி இருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம வேர் பண்ணி பார்க்கலாம். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 194 தான். 194க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இதுலேயும் டைம் செட் ஆகிருக்கு ஆக்சுவலி. நான் வேர் பண்ணி காட்டுறேன். எல்லாமே கொஞ்சம் பிட் லூஸாக இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லா வாட்சுமே நம்ம கரெக்டான சைஸுக்கு வரணும்னு சொல்ல முடியாது. நம்ம அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டயல் பாருங்கள், உள்ளே அந்த டிசைன் இருக்கிறது ரொம்ப ப்ரீமியமாக தெரியுது எனக்கு. அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குப்பா. 194க்கு தாராளமாக வாங்கலாம். இன்னும் டைட் பண்ணி அப்படிலாம் வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். ஒரு நல்ல டீசென்ட் ஆஃபீஸ் வேருக்கு அண்ட் காலேஜ் வேருக்கு ரொம்ப அழகாக டீசெண்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 194க்கு தாராளமாக வாங்கலாம், மஸ்ட் பை. எனக்கு இது மஸ்ட் பை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நான் சொன்ன ரோஸ் கோல்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரோஸ் கோல்டு தான் நான் மோஸ்ட் ஆஃப் டிசைன்ஸ் வாங்கியிருக்கேன் நான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் உள்ள டயல், மட்டும் ப்ளூ கலர், ஒரு ராயல் ப்ளூ சொல்லலாம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அந்த ப்ளூ கலரு நல்ல ராயல் ப்ளூ இது. அண்ட் சுற்றி ஸ்டோன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கிளாஸியாக இருந்துச்சு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 187 தான். 187க்கு இந்த மாதிரி டயலில் தாராளமாக நினைக்கிறேன். ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். நம்ம ஒரு சாரீ கட்டினா கூட ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஆக்சுவலி சில வாட்ச் வந்து நம்ம பார்க்க நல்லாயிருக்கும் நேரில், ஐ மீன் ஃபோட்டோலேயும் இருக்கட்டும் சரி, நேரில் பார்க்க நல்லாயிருக்கும். பட் கைக்கு சூட் ஆகாது. அந்த மாதிரி சில வாட்சஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த பிளாக் டயல் வச்ச மாதிரி எனக்கு சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த ரோஸ் கோல்டு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு மனசு தோணுது போல், மூளை சொல்லுது உனக்கு நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்குன்ட்டு. என் பிளாக்கை விட எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் ரொம்ப சின்னதாக தான் பிடிக்கும் எனக்கு, ரொம்ப சின்னதில்லை, மீடியமான சைஸில். இது வந்து டான் கட்டுற மாதிரி தெரியல. இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணாமதில்ல, மிஷின் முறுக்கிட்டு பெரிய பெரிய மோதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களாம் என்ன போட்டுருப்பாங்க பாமப்பா, வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. கிரீன் பேக் எனக்கு
அவங்களும் இந்த கலரில் வேர் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏண்டா ஏண்டா இதுக்கு சண்டை போடுறீங்க? இந்த ரேஞ்ச் 187ன்றது 187 தாளமாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்கு. நம்ம ஆக்சுவலி பேர் பண்ணுறது, நம்ம பேர் பண்ண ட்ரெஸ்ஸோட நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நான் சொன்னேன்ல எனக்கு க்ரீன் டயல்லாம் வச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு செட் தான் வாங்கியிருக்கேன். அகெயின் ஒரு ரோஸ் கோல்டில். இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 149 தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக அந்த கலருக்கு 149 கொடுத்து நான் தாளமாகனு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல கலரு. பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. இது ஒரு இந்த இப்படி பார்த்தா மேலே கீழே டார்க்காக தெரியுது, இப்படி பார்த்தா அப்படியே அந்த டயலில் எவ்வளோ அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு 149 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச்னா நான் தாராளமாக போயிடுவேன். ஏன்னா கலர் கலர் முக்கியங்க. கலர் ஐ மீன் அதோட லுக்கும் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன்னு. பை லக்கிலி எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா அழகாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அழகாக நிறைய ஸ்டோன்ஸ் கூட உள்ள பாருங்க, ஒரு ஒரு 3 அங்கங்கே 3 கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஆகட்டும் ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல அந்த கலரே. ஒரு சாரீ, ஒரு டிசைனர் சாரீ இல்லை ஒன் ஃபிட் சாரீ கட்டிட்டு இது கட்டிட்டு போனால் என்னம்மா இருக்கும் பாருங்க. இல்லை ஒரு ஆஃபீஸ் வேர் ட்ரெஸ்ஸில் இதுக்கே ரொம்ப அழகு. நான் வேர் பண்ணி நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டில் இன்னும் ப்ரொஃபஷனலாக போகணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஒரு 149 ருபீஸ்க்கு இந்த மாதிரி செட்டுனா தாராளமாக வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அகைன் அந்த டயல்லே வேறு கலர். இப்போ நம்ம க்ரீன் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து ஒயிட் கலரு. ஏன்னா எனக்கு ரெண்டுமே பார்க்கணும் போல இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போது க்ரீன் செட் ஆகலைன்னா இப்போ ஒயிட் நம்ம வேர் பண்ணலாம்ல, அந்த மாதிரி. ஏன்னா ரெண்டுமே அழகாக இருந்துச்சு. எனக்கு எது வேணான்னு சொல்லவே மனசே வரல எனக்கு. அதே டிசைன்ஸ் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இது அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு வாங்கலாம் தாராளமாக. சரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் வாட்ச் கட்டினோன்னே எவ்வளோ அழகாக ப்ரொஃபஷனலாக இது பாருங்கள். அந்த க்ரீனை கூட சில ட்ரெஸ்ஸுக்கு நம்ம போன ட்ரெஸ் சில ட்ரெஸ்ஸுக்கு போட முடியாது. இது எல்லா ட்ரெஸ்ஸுமே வேர் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கே ரொம்ப இவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 160 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது, அழகாக இருக்குல்ல. எல்லாத்துலேயுமே நமக்கு அந்த சைஸ் டிஃபர் ஆகும், அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாங்குறவங்க எல்லாருமே வந்து வாங்குறவங்க நம்ம எல்லாமே ஒரே சைஸ் இருப்போம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால சைஸ்லாம் வந்து லூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஆக்சுவலி டோட்டலாகவே வேறு கலரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பர்பிள் டிசைனில் வாங்கினேன் கலரில். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நல்லா பார்க்க ஆக்சுவலி ஃபோட்டோவில் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக தெரிஞ்சுது. அதனால் அதை சூஸ் பண்ணேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 274. நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாட்ச் கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு இது வந்து ஓகே தான், வாங்கலாம். 274க்கு வாங்கலாம். நல்லா இருக்குல்ல. இது நல்லா ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம். சரி இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம பேர் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. 274க்கு தாராளமாக வாங்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் தான், லெதர் வாட்ச்னு சொல்லலாம். இது வந்து இந்த க்ரீன் கலரில் வாங்கினேன். க்ரீன் கலர் மோஸ்ட்லி எனக்கு வாட்சில் ரொம்ப பிடிக்கும். க்ரீன் அண்ட் காப்பர் கலர்ஸில் ரொம்ப பிடிக்கும், அதனால் தான் நான் வாங்கினேன் இந்த கலர். நான் இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 167 தான்.
அழகாக இருக்குல்ல. 167க்கு வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வேர் பண்ணி காட்டுறேன்னு பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல. எனக்கு கரெக்டாக இருக்குது. அட்லாஸ்ட் ஒரு வாட்சை ஃபுல்லாக கட்டிட்டேன். எனக்கு செட் ஆகிற மாதிரி அழகாக இருக்குது. அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த பிளாக் தவிர மற்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு சீரியஸ்லி பிளாக் மட்டும் தான் எனக்கு வந்து எனக்கு நம்ம என் கைக்கு சூட் ஆகாத மாதிரி மேபி பெரிய டைலாக இருக்கிறதுனால, பெரிய ஸ்டாப்பாக இருக்கிறதுனால மேபி இருக்கலாம். மேபி சின்னதாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 167. 167க்கு தாராளமாக இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கரெக்டாகவும் இருக்குது, என்னவும் பிடிச்சிருக்கு எனக்கு. அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது ஆக்சுவலி. இது அந்த நம்ம இந்த ஸ்டீல் வாட்சை விட இது ரொம்ப இன்னும் ஸ்டைலாக தெரியுது எனக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் நம்புறேன். இந்த வீடியோவில் பார்த்த வாட்சஸில் எந்தெந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அண்ட் எதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அண்ட் எதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.